ஆல்ரெடி என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரியும் அடுத்த கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை தொடர்ந்து வரது தான் சரிங்களா இந்த வீடியோ. நம்ம எங்கே எடுக்கணும், அதுக்கு என்ன ரீசன் இருக்கணும், இந்த ரீசன் இருந்தால் அடுத்த கேண்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகலாம், பை சைடு பிரிண்ட் ஆகலாம், செல் சைடு பிரிண்ட் ஆகலாம். ப்ராபப்ளி நம்மளுக்கு பை சைடு பிரிண்ட் ஆக இங்கே சான்ஸ் நிறையா இருக்குது, ப்ராபப்ளி செல் சைடு பிரிண்ட் ஆக சான்ஸ் நிறையா இருக்குது. இதில் நான் வந்து ஒரு 2 டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கேன். இந்த 2 டைம் ஃப்ரேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நீங்கள் அடுத்தது எங்கே பார்க்கணும், எந்த பிளேஸில் பார்க்கணும். இந்த பிளேஸில் பார்த்தா நமக்கு அடுத்த கேண்டில் இந்த டைரெக்ஷனில் பிரிண்ட் ஆகுங்கிறது. வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். மார்க்கெட் வந்து நமக்கு செல் வந்துக்கிட்டு இருக்கு. கடைசி கேண்டில் இந்த கேண்டில் நம்மளுடைய கேண்டிலாக இருக்கணும். நம்மளுடைய கேண்டில் என்னன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னுடைய கோர்ஸுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த கேண்டில் தெரியும். தெரியாதவங்க நீங்கள் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தரேன். இது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கணும். இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த கேண்டில் 30 மினிட்ஸ், அதாவது இந்த கேண்டில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கணும், சப்போர்ட் ஏரியா இருக்கணும் சரிங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சப்போர்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்து இந்த கடைசி கேண்டிலோட ஓப்பனை எடுத்தால் மார்க்கெட் அடுத்தது பை சைடு பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணும். அதே மாதிரி இது ஸ்ட்ராங்கான கேண்டில். இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கும். இப்படி க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இது 30 மினிட்ஸ் கேண்டிலாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் ஃப்ரேம் நமக்கு 4 ஹவரில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இந்த ஏரியா 4 ஹவரில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த கேண்டில் செல்ஃப் பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணும். இதை நாம் பார் ரிப்ளேயோட பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த ஏரியாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ஒரு பையில் இருக்கு, நான் பார் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை மார்க் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஏரியா வேணும். சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்கு? இந்த இடத்துல இருக்கு சரிங்களா. மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது சப்போர்ட் ஏரியா. இப்போ இந்த சப்போர்ட் ஏரியாவில் ஒன்று மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸு கிரியேட் ஆயிடுச்சு, சப்போர்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி நாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணுங்கிறதும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்று இங்கே போய் டச் பண்ணி நமக்கு அந்த சினாரியோ நடக்கணும், இல்லை இங்கே டச் பண்ணி அந்த சினாரியோ நடக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இப்போ நான் 4 ஹவரில் இருக்க மார்க்கெட் டச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிருச்சு சரிங்களா. சப்போர்ட் பாக்ஸ் எப்படி வரைகிறதுங்கிறது நம்மளுடைய கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியலன்னா இந்த சப்போர்ட்டுங்கிறது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியாவில் இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸில் ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட். இப்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு. இந்த டச் ஆன இடத்துல நீங்கள் 30 மினிட்ஸில் பார்க்கணும். மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. டச் ஆன இடத்துல 30 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த கேண்டில் சரிங்களா, இது நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில். இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஓப்பன் இங்கே இருக்கும் சரிங்களா. இந்த ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த க்ளோஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 30 மினிட்ஸில் பிரிண்ட் ஆகக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே பை சைடாக இருக்கும். அதாவது நீங்கள் பை போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நமக்கு கடைசி கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச பிறகு நீங்கள் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். எது வரைக்கும் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி பிளைன் ஏரியா எது வரைக்கும் இருக்கும். அதாவது பிளைன் ஏரியானா ஒன்றும் இல்லை, பேக் டு பேக் செல் நடந்திருக்கு, இடையில் பை கேண்டில் வந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேக் டு பேக் செல் நடந்திருக்கிற ஏரியாவை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் பார் ரிப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த க்ளோஸுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா கவனிங்க, மார்க்கெட்டில்
இங்கிருந்து நீங்கள் பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்மளுடைய சப்போர்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. கடைசி கேண்டலோட ஓப்பனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கிருந்து பைக்கு மட்டும் பார்க்க போகிறோம். எது வரைக்கும்னா இந்த மாதிரி பிளைன் ஏரியா ஆர் பிஃபோராக இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும். அப்போது நம்ம என்னதான் இங்கே பண்ணணும்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வருவாங்க. இந்த செல்லர்ஸை நாம் கவனிக்கக்கூடாது. இந்த செல்லர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வர்ற பையர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து போகிறோம். இங்கே பிரிண்ட் ஆகக்கூடிய கேண்டில் செல் வரும். இந்த செல்லர்ஸை வின் பண்ணும்போது நீங்கள் பை அட்டம் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இது நம்மளுடைய கேண்டில் தான். இந்த செல்லர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த செல்லர்ஸோட ஓப்பன் நாம் ஆக்சுவலி இதை எடுத்துக்குவோம். ஏன் இதை எடுத்துக்குவோம்னா நம்ம கோர்ஸில் இது இன்வெர்டட் ஹேமரோட ஓப்பன் நம்ம இங்கே தான் டிசைட் பண்ணுவோம். மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதனோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுனால இந்த லோவை எடுக்காத வரைக்கும் நாம் பை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ இதனோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுனால இந்த லோ, அதாவது இந்த லோ கீழே, அதாவது இந்த ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்காதது வரைக்கும் நம்ம பை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். அடுத்த கேண்டில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. இப்போ நமக்கு அடுத்த கேண்டில், இப்போ இது ஒரு டோஜியாக பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இந்த ஓப்பனை எடுக்கல. அடுத்த கேண்டில் நமக்கு பையாக தான் பிரிண்ட் ஆகணும். சரிங்களா? இப்போ பை பிரிண்ட் ஆகுது. பை பிரிண்ட் ஆயிருச்சா? இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டோஜி வருது. இப்போ இந்த இடத்துல செல். இந்த செல்லுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நாம் அடுத்ததும் பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, இப்போது இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓப்பனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம செல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது நம்மளுடைய கேண்டில் கிடையாது. ஸோ நம்ம இதில் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய கேண்டில் ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் நம்ம செல் போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுடைய கேண்டில் கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது நம்மளுடைய கேண்டில். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஹேமர் கேண்டில் நம்மளுடைய கேண்டில். இதனோட ஓப்பன் இங்கே டிசைட் பண்ணுவோம். இப்போ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் தான் நம்ம செல் வருவோம். இல்லைன்னா பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எது வரைக்கும்னா ஸ்டில் இந்த ஏரியா வரைக்கும். ஓகேவா? இப்போ 4 ஹவரில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். மார்க்கெட் அடுத்தடுத்து பை போய்கிட்டு இந்த இடத்துலையே மார்க்கெட் 4 ஹவரில் ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம பை தான் பார்ப்போம். ஸோ நம்ம 30 மினிட்ஸில் பார்க்கும்போது, அதாவது 4 ஹவர் டு 30 மினிட்ஸ், 4 ஹவரில் நமக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்குது. அதை 30 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போது நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இந்த ஏரியாவுக்கு வர வரைக்கும் ட்ரை பண்ணோம். அந்த ஏரியா வந்துட்டால் நம்ம அதுக்கப்புறம் நியூ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணும். இப்போ பாருங்கள், இதுவும் நம்மளுடைய கேண்டில் தான். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த கேண்டில் நமக்கு பை தான் போயிருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நம்மளுடைய ஏரியா. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணுது அப்படின்னா நாம் அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகணும். இல்லைன்னா 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். 4 ஹவரில் சேஞ்ச் பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் சடனாக ஒரு ஃபால், 2 கேண்டில் ஃபால் ஆகிருக்கு. இப்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரிங்களா? இது நமக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போனால் இந்த ரெசிஸ்டன்ஸை ட்ரை பண்ணுவோம். இல்லை இந்த ஏரியாவிலிருந்தே திரும்பினா இந்த ரெசிஸ்டன்ஸை ட்ரை பண்ண போகிறோம். இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு திரும்பினா இந்த சப்போர்ட்லேருந்து பை பண்ண போகிறோம். மறுபடியும் கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கு வந்தால் இல்லை இந்த சப்போர்ட்லேருந்து, அதாவது 30 மினிட்ஸில் என்ன நடக்குது அடுத்தடுத்த கேண்டில்னு பார்க்கணும். சரிங்களா? எதை டச் பண்ணுது, டச் பண்ணி எதை க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்கணும். இப்போது நல்லா கவனிங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ரிட்டன் இந்த ஸ்ட்ராங் கேண்டலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது.
இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு பிளைன் ஏரியாங்கிறது கண்டினியூஸாக இந்த 3 கேண்டில் பை அது என்ன ஆச்சுன்னா இது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு இங்கே எடுத்துருச்சு. ஃபர்தராக நீங்கள் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ஸ்ட்ராங்காக ஒரு செல் கேண்டில் வந்து அந்த செல் கேண்டிலோட ஓப்பனை எடுக்காத வரைக்கும் நீங்கள் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம செல் சைடு இருக்கும். நீங்கள் அதிகபட்சமாக இந்த சப்போர்ட் வரைக்காச்சும் செல் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். பார் ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நமக்கு ஒரு பை கேண்டில் வந்திருக்கு. இந்த பை கேண்டிலும் நம்மளுடைய கேண்டில் தான். இதுக்கப்புறம் வந்திருக்கிற செல் கேண்டிலும் நம்மளுடைய கேண்டில் தான். இதனோட ஓப்பன் இங்கே டிசைட் பண்ணுவோம், இதனோட ஓப்பன் இங்கே இருக்கிற மாதிரி டிசைட் பண்ணுவோம். இப்போது செல் சைடு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நம்ம இந்த சப்போர்ட் வரைக்கும் போக போகிறோம். பை சைடு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். செல் சைடு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. நாம் இந்த சப்போர்ட் வரைக்கும் நம்மளோட டைம் இருக்கிறதுனால இன்னொன்று இதை கவனிக்கணும். இது நம்மளுக்கு 80% ஆர் ஸ்ட்ராங் கேண்டில்னு எடுத்துக்குவோம். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நீங்கள் வந்து செல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஏரியாவுக்கு மார்க்கெட் நியர்பை வந்துருச்சு. சரிங்களா? இப்போது இந்த ஏரியாவில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஏரியாவில் மார்க்கெட் இருந்தப்போ இந்த சப்போர்ட்டை டச் பண்ணால் பை போகலாம், ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணால் செல் போகலான்னு இருந்தோம். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி இதனோட ஓப்பனை மார்க்கெட் எடுத்திருக்கு. நம்ம செல் சைடு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு ஓகே செல் சைடு தான் டிசைட் பண்ணோம். இப்போது இந்த ஏரியாவை நியர்பை வந்துருச்சு. இதை டச் பண்ணுது இல்லை நியர்பை வருது. ஓகேவா? இந்த ஏரியாவில் இருந்து நாம் பைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம ஏரியாவை டச் பண்ணிருச்சு. நமக்கு கடைசி ஸ்ட்ராங்கான கேண்டில் இதுவாக கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் இங்கே நியூவாக கூட க்ரியேட் ஆகலாம். அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு நியூவாக க்ரியேட் ஆனால் அதனோட ஓப்பனை எடுத்தால் நாம் பை சைடு போகலாமாங்கிறத பாருங்கள். இப்போது நமக்கு நல்லா கவனிங்க. இதுவும் நம்மளுடைய கேண்டில், ஸ்ட்ராங்கான கேண்டில். இதுவும் நம்மளுடைய கேண்டில். மார்க்கெட் என்ன பண்ணதுன்னா இந்த கேண்டிலோட ஓப்பனையும் இந்த கேண்டிலோட ஓப்பனையும் அட்டன் டைமில் பிரேக் பண்ணிருச்சு. இப்போது இதை பிரேக் பண்ணதுனால நீங்கள் என்ன தான் டிசைட் பண்ணணுன்னா இது ஒரு என் டைப். இது நம்மளுடைய கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இது ஒரு என் டைப். இன்னொன்று என்னன்னா இந்த ஓப்பனையும் பிரேக் பண்ணிருச்சு, இந்த ஓப்பனையும் பிரேக் பண்ணிருச்சு. அப்போது மார்க்கெட் அடுத்தது பை போகலான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சடனாக பை போயிடாது. மார்க்கெட்டில் இந்த மாதிரி கரெக்ஷன் வந்து தான் பை போகும். எப்போவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சடனாக சம்டைம் மட்டும்தான் அப்படி நடக்கும். நம்மளுக்கு இதுதான் கடைசி கேண்டலாக டிசைட் பண்ணியிருப்போம். இந்த 2 ஓப்பனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால நீங்கள் பை சைடுக்கு பார்க்கலாம். கரெக்ஷன் ஆகுது, மறுபடியும் பை போகுது, செல் வருது. அது அப்படியே கன்டினியூ பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது மார்க்கெட் என்னைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடாது. பை செல் இந்த மாதிரி தான் போகும். நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை தொடர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் போய் எடுக்கலையாங்கிறது. மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டுருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை தொடும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னன்னா நல்லா கவனிங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டதுமே இது நம்மளுடைய கேண்டில். சரிங்களா? இந்த கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் எடுத்திருக்கு. இந்த கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் எடுக்குதுன்னா நாம் ஃபர்தராக செல் சைடு பார்க்க போகிறோம். அப்படிங்கிறது செல் சைடுனா இது ஃபுல்லாக பிளைன் ஏரியா. இந்த பிளைன் ஏரியா வரைக்கும் நம்ம செல் சைடு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதா இல்லை கீழே வந்து மறுபடியும் டச் பண்ணுதாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது இங்கேருந்து செல் சைடு வரலாங்கிறது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குது. இதை பிரேக் பண்ணியிருக்கேன், நான் வந்து செல் சைடு போக ட்ரை பண்ணுறேன்னு. அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல் சைடும் வரலாம், இல்லை இதை பிரேக்கும் பண்ணலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்க போகிறோம் பேக் டு பேக். இப்போது இந்த ஓப்பனை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம செல் சைடு டிசைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணால் பை சைடு போகும். ஏன் பை சைடு போகும்னா நமக்கு அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் போகலாம். இமிடியட்டாக போகலாமான்னா அது தெரியாது. ஆனால்
மார்க்கெட் அங்கே போகும்போது நம்ம அங்கேருந்து செல் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஏரியாவை டச் பண்ணியிருக்கு, இங்கேருந்து செல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இதெல்லாம் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அதாவது நம்மளுடைய இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஓப்பனை செல் சைடு எடுத்துச்சு, அடுத்தது பை சைடும் எடுத்துருச்சு. ஸோ நாம் இப்போது வெயிட் பண்ணணும். அடுத்த என்ட்ரி இமீடியட்டாக போகக்கூடாது. நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் இது நம்மளுடைய ஸ்ட்ராங்கான கேண்டில். இதனோட ஓப்பனை நாம் எங்கே கன்சிடர் பண்ணுவோம்னா இந்த ஏரியாவில் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியாவில் கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல் சைடு போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் பேக் டு பேக் என்ன ஆச்சுன்னா இதை பிரேக் பண்ணதும் இந்த ஏரியாவை டச் பண்ணிச்சு. இந்த ஏரியாவை டச் பண்ணதும் நமக்கு கடைசி ஸ்ட்ராங்கான கேண்டில் எது அப்படின்னா நம்மளுடைய ஹேமர் கேண்டில். இந்த ஹேமர் கேண்டில் இதனோட ஓப்பன் இங்கே கன்சிடர் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இதனோட ஓப்பனை பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த ஓப்பனை பிரேக் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் செல் சைடு பார்க்க போகிறோம். எது வரைக்கும் செல் சைடு பார்ப்போம்னா நமக்கு கடைசியாக ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் அந்த செல் கேண்டிலோட ஓப்பனை எடுக்காத வரைக்கும் நம்ம செல் சைடு தான் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக செல் கேண்டில் வருது. செல் கேண்டில் இந்த ஏரியாவை டச் பண்ணுதான்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன் மார்க்கெட் இப்படி பண்ணுது அப்படின்னா நல்லா கவனிங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தா நியரஸ்டில் இருக்கிற சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மூமெண்ட் மறுபடியும் கொடுக்கும், மறுபடியும் இதை பிரேக் பண்ணி வரும். இப்படி தான் மார்க்கெட் டைரக்ஷன் சடனாக பையெல்லாம் ஆகி போயிடாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பை ஆகும், செல் ஆகும், மறுபடியும் பை ஆகும், செல் ஆகும். இந்த மாதிரி தான் கரெக்ஷன் ஆகி போகும். இதுதான் மார்க்கெட். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கரெக்டாக இங்கே நோட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்போர்ட் ஏரியாவுக்கு இந்த சப்போர்ட் ஏரியாவிலிருந்து பிரேக், அதாவது இந்த கடைசி ஸ்ட்ராங்கான கேண்டிலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. இந்த க்ளோஸுக்கு அப்புறம் மார்க்கெட் பை போகலான்னு நம்ம திங்க் பண்ணலாம். நமக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ வேணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்கிற இடத்துல நம்ம நெக்ஸ்ட் எந்த டைரெக்ஷன் போகலாம், அதுக்கு கேண்டிலை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் டிஃபால்ட்டாக தெரிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த ஏரியாவில் நெக்ஸ்ட் கேண்டில் பிரிண்ட் ஆகிறத கரெக்டாக கண்டுபிடிக்கலாங்கிறது இது. ஒரு சப்போர்ட் ஏரியாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலையோ இருக்கும்போது தான் நீங்கள் அதை கரெக்டாக பிரிண்ட் ஆகிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட்டோட சென்டரில் போய் மாட்டிக்கிட்டு மார்க்கெட் மேலே பிரிண்ட் ஆகலை, கீழே போகுது, கீழே பிரிண்ட் ஆகலை, மேலே போகுது, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்ட்டு.